प्रेम की डोर बाबा खींच रहा है आज, सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி. 23/1/1975 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு: சுயமரியாதையின் ஆசனத்தில் அமர்ந்திருந்து காரியம் செய்பவர்தான் மகான் ஆவார். எப்படி பாப்தாதாவின் மகத்துவத்தை மிக நன்றாக தெரிந்திருக்கிறீர்களோ அதுபோலவே இந்த சங்கமயுக பிராமண ஜென்மத்தை மற்றும் உயர்ந்த ஆத்மா மற்றும் தன்னுடைய உயர்ந்த பங்கை இந்த அளவே மிக நன்றாக தெரிந்திருக்கிறீர்களா? எப்படி தந்தை மகானாக இருக்கிறார், அதே போலவே தந்தையுடன் எந்த ஆத்மாவிற்கு ஒவ்வொரு அடியிலும் மேலும் ஒவ்வொரு சரித்திரத்துடனும் சம்பந்தம் மற்றும் பங்கு இருக்கிறதோ அவரும் மகானே ஆவார். இந்த மகான் நிலையை மிக நன்றாக தெரிந்து ஒவ்வொரு அடியை எடுத்து வைப்பதினால் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு பிராப்தி இயல்பாகவே ஏற்பட்டு விடுகிறது. ஏனென்றால் முழு ஆதாரமும் நினைவின் மேல் இருக்கிறது. நினைவு எப்பொழுதும் சக்திசாலியாக மற்றும் மகானாக இருக்கிறதா, அல்லது சில நேரம் மகானாகவும் மற்றும் வேறு சில நேரம் சாதாரணமானதாகவும் இருக்கிறதா? யார் எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் எப்பொழுதும் தன்னைத்தானே புரிந்து கொண்டு நடக்கின்றார். அவர் ஒருபொழுதும் நினைவு மற்றும் நினைவு மறந்த நிலையில் வருவதில்லை. அதே போலவே நீங்கள் உயர்ந்த பிராமணனாக இருக்கிறீர்கள். உலகில் அனைவரையும் விட உயர்ந்த ஆத்மாக்களாக இருக்கிறீர்கள் மற்றும் விசேஷமான பங்கை செய்பவர்களாகவும் இருக்கிறீர்கள். இருந்தும் தன்னுடைய இந்த கடைசி பிறப்பின் இந்த ரூபத்தின் தன்னுடைய பதவியின் மேலும் தன்னுடைய தொழிலின் நினைவு சில நேரம் விசேஷமானதாகவும் மற்றும் சில நேரம் சாதாரணமானதாகவும் ஏன் இருக்கிறது? அடிக்கடி இறங்குவது மற்றும் ஏறுவது ஏன் ஆகின்றது? அதன் காரணத்தை தெரிந்திருக்கிறீர்களா? தன்னுடைய சொரூபம் உண்மையாக இருக்கிறது மற்றும் ஜென்மமே மகானாக இருக்கிறது என்றால் தன்னுடைய வாழ்க்கையின் மற்றும் ஜென்மத்தின் அந்த மகான் தன்மையை ஏன் மறக்கிறீர்கள்? எப்பொழுது பங்கை செய்வதற்காக தற்காலிகமான தோற்றம் உருவாக்கப்படுகிறது என்றால் அப்பொழுது மறப்பது என்பது இருக்கும். உண்மையான ரூபம் இல்லாத காரணத்தினால் அடிக்கடி நினைவு மறந்த நிலை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இங்கு ஏன் மறப்பது என்பது ஏற்படுகிறது? தேக அபிமானத்தின் காரணத்தினால்தான். தேக அபிமானம் ஏன் வருகிறது? இந்த அனைத்து காரணங்களையும் வெகு காலமாக தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? தெரிந்திருந்த போதிலும் நிவாரணம் செய்ய முடிவதில்லை. இதற்கான காரணம் சக்தியின் குறைவு அல்லது திடத்தன்மை இல்லை. இதையும் வெகு காலமாக தெரிந்திருக்கிறீர்கள். இருந்தும் ஏன் நிவாரணம் செய்ய முடிவதில்லை? அதே விஷயம் அடிக்கடி அனுபவத்தில் வரும் காரணத்தினால் பரிவர்த்தனை செய்வதோ சுலபம் மற்றும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இல்லையா? எப்படி லௌகீக முறையிலும் இந்த விஷயத்தின் காரணமாக நஷ்டம் ஏற்படுகிறது, முடிவு நல்லதாக வருவதில்லை என்று தெரிந்துவிட்டது என்றால் ஒரு முறை ஏமாற்றம் அடைந்த பிறகு தன்னைத்தானே சமாளித்து கொள்வார்களே அன்றி அடிக்கடி ஏமாற்றம் அடைவார்களா என்ன? தேக அபிமானத்தின் காரணமாக மற்றும் எந்த ஒரு பலகீனத்தின் வசம் ஆவதினால் விளைவாக என்னவாகும்? இந்த விஷயத்தின் அனுபவியாக அநேக தடவைகள் ஆகியிருக்கிறீர்கள். அனுபவி ஆன பிறகும் ஏமாற்றம் அடைகிறீர்கள் என்றால் அந்த மாதிரியானவரை என்னவென்று கூறுவது? இதிலிருந்து தன்னுடைய மகான் நிலையை தானே தெரிந்து எப்பொழுதும் நடந்து கொள்வதில்லை என்பது நிரூபணம் ஆகின்றது. தன்னுடைய மகான் தன்மையை ஏன் மறக்கிறீர்கள்? காரணம் என்ன? ஏனென்றால் விக்ன விநாசக் அனைத்து சூழ்நிலைகளையும் அகற்றக்கூடியவர், சுயநிலை மற்றும் பதவியின் உயர்ந்த ஸ்தானம் மற்றும் ஸ்வமானத்தின் இருக்கையாக பாப்தாதா சங்கமயுகத்தில் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த இருக்கையில் ஏன் அமர்ந்து கொள்வதில்லை? தன்னுடைய இருக்கையை விட்டுவிட்டு அடிக்கடி கீழே வந்து விடுகிறீர்கள். இருக்கையில் இருப்பதினால்
சுய கௌரவத்தின் நினைவு தானாகவே இருக்கின்றது. லௌகீக முறையிலும் ஏதோ சாதாரண ஆத்மாவிற்கு சீட் கிடைத்துவிட்டது என்றால் சுய கௌரவமே அதிகரித்து விடுகிறது. அந்த போதையில் இயல்பாகவே நிலைத்து விடுவார். அதே போலவே எப்பொழுதும் தன்னுடைய இருக்கையில் இருந்தீர்கள் என்றால் நிரந்தரமாக சுய கௌரவம் நினைவில் இருக்க வேண்டும். புரிந்ததா? இருக்கையின் கீழே வருவது என்றால் நினைவிலிருந்து கீழே நினைவு மறந்த நிலையில் வருவது. உயர்ந்த ஆசனத்தில் இருப்பதற்கான சோதனை செய்யுங்கள். ஆசனத்தில் அமர்வதினால் இயல்பாகவே அந்த சன்ஸ்காரம் மற்றும் கர்மம் மாற்றத்தில் வந்தேவிடும். புரிந்ததா? பலகீனமான வார்த்தைகள் பிராமணர்களின் பாஷையிலேயே இல்லை. சூத்திரர்களின் பாஷையை ஏன் உபயோகப்படுத்துகிறீர்கள்? தன்னுடைய தேசம் மற்றும் தன்னுடைய பாஷைக்கான போதை இருக்கிறது இல்லையா? தன்னுடைய பாஷையை மறந்து மற்றவர்களின் பாஷையை ஏன் கூறுகிறீர்கள்? எனவே இப்பொழுது அதை மாற்றம் செய்யுங்கள். முதலில் சோதனை செய்யுங்கள், பின்பு கூறுங்கள். சீட்டில் செட்டாகிக் கொண்டே பிறகு எண்ணத்தை உருவாக்குங்கள். பிறகு காரியம் செய்யுங்கள். இந்த இருக்கையில் இருப்பதினால் இயல்பாகவே மகான் நிலைக்கான வரதானம் பிராப்தி ஆகிவிடுகிறது. அப்படியானால் வரதானி ஆசனத்தை விட்டுவிட்டு கடின உழைப்பு ஏன் செய்கிறீர்கள்? கடின உழைப்பு செய்து செய்து பின்பு களைப்பும் அடைந்து விடுகிறீர்கள். மேலும் மனமுடைந்தும் போய்விடுகிறீர்கள். எனவே இப்பொழுது சகஜ சாதனத்தை கடைப்பிடியுங்கள். நல்லது. வரதானம்: பணிவுத்தன்மை மூலமாக புதிய படைப்பை படைக்கக்கூடிய அவநம்பிக்கை மற்றும் அபிமானத்திலிருந்து விடுபட்டவர் ஆகுங்கள். ஒருபொழுதும் முயற்சி செய்வதில் நம்பிக்கை இழப்பவர் ஆகாதீர்கள். செய்யத்தான் வேண்டும், நடக்கத்தான் வேண்டும். வெற்றி மாலை என்னுடைய நினைவு சின்னம் ஆகும். இந்த நினைவின் மூலம் வெற்றியடைபவர் ஆகுங்கள். ஒரு வினாடி மற்றும் ஒரு நிமிடத்திற்கு கூட அவநம்பிக்கைக்கு தன் உள்மனதில் இடம் கொடுக்காதீர்கள். அபிமானம் மற்றும் நம்பிக்கையின்மை இவை இரண்டும் ஒருவரை மிகப்பெரிய பலம் பொருந்தியவராக ஆக விடுவதில்லை. அபிமானம் உள்ளவர்களுக்கு அவமான உணர்வு மிக அதிகமாக வரும். எனவே இந்த இரண்டு விஷயங்களிலிருந்து விடுபட்டு பணிவானவர் ஆகுங்கள். மேலும் புது உலக படைப்பு காரியத்தை செய்து கொண்டே இருங்கள். ஸ்லோகன்: உலக சேவையின் சிம்மாசனதாரியாக ஆனீர்கள் என்றால் உலக ராஜ்ய சிம்மாசனதாரியாக ஆவீர்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।